மனிதன் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு நான் சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய கை சுத்தமாக இருக்க வேண்டும். பேசும்போது அவன் வார்த்தையில நாக்கு சுத்தமாக இருந்தால் அவன் நல்லவன், அவன் செய்கிற செய்கையிலே கை சுத்தமாக இருந்தால் அவன் உத்தமன். எங்கே வார்த்தையில் சுத்தமும் செயலில் சுத்தமும் இருக்கிறதோ அந்த ஊர் இயல்பாகவே முன்னேறும், அது நல்ல ஊர். அதனாலதான் நாகப்பட்டினத்துக்கு நாகை என்கின்ற வார்த்தை மிக இயல்பாகவே அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுலயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, போரக சித்தர் ஆசிரமம் இங்கதானே இருக்கு. அங்க ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அங்க பேச வந்தப்போ நம்ம தங்கை வேம்பு தான் அவங்க காரை கொடுத்து காலையிலேயே வந்துடும், சாயந்தரம் தாங்க நிகழ்ச்சி, இங்க 3 முக்கியமான கோவில் இருக்கு, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. அவர் டிரைவர் நேரா ஒரு கோயிலுக்கு விட்டார். என்ன அப்படின்னு பார்த்தா சிக்கல் முருகன் கோயில கொண்டு போய் விட்டார். ஆஹா, அற்புதமான தரிசனம் முடிச்சு 15 நிமிஷம் நாங்க கார் அடுத்த இடத்துக்கு போது எங்கன்னு பார்த்தா நாகூர் தர்கா. அங்கேயும் போய் நல்லா சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷம் தான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயாச்சு. அங்கேயும் சாமியை கும்பிட்டு மத்தியானம் சாப்பிடறதுக்குள்ள நாங்க திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எம்மதமும் சம்மதம் என்பதை நாம் வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த நாகப்பட்டினம் வாழ்க்கையாகவே வைத்திருக்கு. இது இந்த மண்ணினுடைய பண்பாடுங்க. எல்லா சமயங்களையும் தன் சமயமாக நேசிக்கக்கூடிய பண்பாடு இந்த தமிழ் மண்ணின் பண்பாடு. யார் யாரோ அதை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. தமிழர்கள் இன்றைக்கும் அதுல உறுதியாக ஒன்றாக நம்ம இருக்கணும். சாதாரணமான விஷயம் இல்லை. நம்முடைய பணக்கார கடவுள்னு நம்ம கொண்டாடுகிற திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த திருப்பதி வெங்கடாஜல பெருமாளுக்கு ஹைதர் அலி என்கின்ற இஸ்லாமிய அரசர் 8 கிலோ தங்க காசு மாலையை பரிசாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் திருப்பதி பெருமாள் அந்த காசு மாலையை போட்டுக் கொண்டுதான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இது இந்த மண்ணின் பண்பாடு. இஸ்லாமிய அரசர் கொடுத்த காசு மாலை இன்னைக்கு வெங்கடேஸ்வர பெருமாள் நெஞ்சிலே இருக்கிறது. மதுரை மீனாட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி மாவட்ட கலெக்டரா இருந்த ரோஸ் பீட்டர் ஒரு தங்க செருப்ப பரிசா கொடுத்துட்டு போனார், கிறிஸ்தவ அதிகாரியா. இன்னைக்கும் மதுரை மீனாட்சி நவராத்திரியில் ஒரு நாள் அந்த ரோஸ் பீட்டர் கொடுத்த தங்க செருப்பை காலில் போட்டுக்கொண்டு நகர்வலம் வருகிறாள் என்றால் இது இந்த மண்ணின் பண்பாடு. சமயங்கள் எல்லாம் தாண்டி எங்களுக்குள் நேசம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிற பண்பாடு. இன்னைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு செல்லுகிற இந்து சகோதரர்கள் முதல்ல பாபர் மசூதியில் போய் வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் ஐயப்பனையே தரிசனம் செய்வார்கள் என்றால் எம்மதமும் சம்மதம் என்பது இந்த தமிழ் மண்ணின் பண்பாடு. அதை வாழ்க்கை முறையாகவே வைத்திருக்கிற ஊர் நாகப்பட்டினம் என்கின்ற ஒரு அற்புதமான ஊர். அதனால இந்த ஊர்ல புத்தக திருவிழா தொடங்கப்படுவது ரொம்ப அடுத்த தலைமுறைக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. இந்த பேர் அப்படிங்கிறது வெறும் பேர் இல்லை. பேர் என்பதுல ஒரு வரலாறு இருக்கு, பேர் என்பதுல அரசியல் இருக்குது, பேர் என்பதிலே அக்கறை இருக்கிறது, பேர் என்பதில் காதல் இருக்கிறது, பேர் என்பதிலே மரியாதை இருக்கிறது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பெயர், நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு பேர் என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் யார்? அம்பேத்கர். நம்ம அரசியலமைப்பின் தந்தை ஆசான் கொண்டாடப்படுபவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கரா? அம்பேத்கர் அவர் பேரா? அம்பேத்கர் அவர் பேரே கிடையாதுங்க. பீமாராவ் என்பதுதான் அவருடைய சொந்த பெயர். அம்பேத்கர் என்பது அவர் மேல் அக்கறையும் அனுசரணையும் காட்டிய அவருடைய ஆசிரியரின் பெயர் அம்பேத்கர் என்ற பெயர். நீங்க கைத்தரலாம், அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. உலகத்திலே தன் ஆசிரியர் பெயரை தன் பெயராக மாற்றிக்கொண்ட மாணவன் அநேகமா அம்பேத்கராக மட்டும்தான் இருக்க முடியும். எந்த அளவுக்கு ஒரு பெயருக்குள் தன்னுடைய நன்றி உணர்ச்சியை பொதிந்து வைத்திருக்கிறார். அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது நன்றியின் அடையாளம் என்று அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். நீங்க கிரேசி மோகனுடைய நாடகம்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம தமிழ் சினிமால ஒரு அழகான காமெடியை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா கிரேசி மோகன் தான். இந்த வசூல் ராஜா MBBSல கூட ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, படக்கு இவங்க கும்பலா போவாங்க. வேமா வழியில வந்து சொல்வார், என்ன திறந்த வீட்டுல எச்சுக்கல என்ன நாயின்னு சொல்றியா? இல்ல எச்சுக்கல சிங்கம், எச்சுக்கல புலி இருக்கலாமே அப்படிம்பார். இந்த கிரேசி மோகனுடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க, அதுல ஹீரோயினா ஒரு கேரக்டர் வரும், ஜானகின்ற பேர் தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? எல்லா நாடகத்திலயும் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாது பாலாஜி உள்ள வருவார். என்னையா எல்லா நாடகத்திலையும் ஜானகியின் பேர் வச்சிருக்க, வேற பேரே இல்லையா? கிரேசி மோகன் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், எல்லாரும் என்னை அடிப்பாங்க, உதைப்பாங்க, விரட்டுவாங்க. ஆனால் ஜானகி என்கின்ற என்னுடைய ஆசிரியை தான் நீ பெரிய நகைச்சுவையால நான் வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹீரோயின் தான் எங்க டீச்சர் ஜானகி. ஒரு மாணவனுடைய மனசுக்குள்ளே புகுந்து போகிற ஒரு ஆசிரியருடைய பேர் அப்படியே காலத்தால அழியாம நின்றுச்சுல. இன்னைக்கு அந்த ஜானகி உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா கிரேசி மோகனே உயிரோட இல்ல. ஆனால் அவருடைய படைப்புகளில் அந்த ஆசிரியர் உயிரோட தானே இருக்கிறாங்க. பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, தன் நன்றியின் அடையாளம். விசுசார் படம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேச்சாளர்களை 95% பேச்சாளர்களை உருவாக்கியவர், அரட்டை அரங்கம் என்கின்ற ஒரு ஊடகத்தின் வழியாக உருவாக்கியவர் நம்முடைய இயக்குனர் விசு என்கின்ற ஒரு மனிதர். நாங்க எல்லாமே அவர்கிட்ட தான் உருவானோம். அவருடைய எல்லா படத்திலையும் பாருங்களேன், உமான்னு ஒரு கேரக்டர் வரும். யோசிச்சு பாருங்க, ஒரு படமா சம்சாரம் அது மின்சாரம், திருமதி அது வெகுமதி, பெண்மணி அவள் கண்மணி, எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க, கடைசி படம் வரைக்கும் உமான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த உமாங்கிறவ ரொம்ப நல்லவளா வேற இருப்பா. பதாவரி கேசரி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு உமா அந்த கேசரி எடுத்துருவாமா அப்படின்பார். லட்சுமி தான் உமாவா அதுல இருப்பாங்க. எல்லா படத்துலயும் இந்த உமாங்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏன் சார் உங்க படத்துல இந்த உமாங்கிறவங்க விடாம விரட்டிக்கிட்டே வர்றாங்க, யாராவது நீங்க லவ் பண்ண பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் ஆரம்பத்துல சிறுகதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன், எல்லாருமே சொன்னாங்க இது எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை, உனக்கு கதை எழுதலாம் வராது அப்படின்னாங்க.
ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல போய் உட்கார்ந்திருந்தேன். அங்க ரிசப்ஷனிஸ்டா இருந்த ஒரு பொண்ணு, என்ன சார் நாங்க இல்ல நான் கதை எழுதியிருக்கேன், கொடுங்க பாப்போம்னு அவங்க வாங்கி படிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சார் யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க சார், உங்களுக்கு கதை நல்லா வரும், நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல கதை ஆசிரியராக வருவீர்கள் என்று யாரோ ஒரு பொண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சு. உன் பேர் என்னமான்னு கேட்டேன். உமான்னு சொன்னுச்சு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை பலித்தது. அதனாலதான் எல்லா படத்துலயும் அந்த நல்ல கேரக்டருக்கு உமான்னு பேர் வச்சேன். பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கு. இப்ப பேருங்கிறது வெறும் பேரா? சில பேர்களை கேட்கும் போது மனசுக்குள் மல்லிகை மலர்ந்தது மாதிரி ஒரு வாசம் வருகிறது இல்லையா? அப்ப அந்த பேருக்கு ஏதோ ஒரு வலிமை இருக்கிறது. அந்த பேர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது நினைவாக இருக்கு.